மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இலங்கை நீதிமன்றம் விடுவித்த பின்னரும் ராமநாதபுரம் மீனவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்தது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியான 2 நாளில் அவர்கள் விமானம் மூலம் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக நியூஸ் தமிழ் சேனலுக்கு நன்றி தெரிவித்த மீனவரின் வீடியோ வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். அதுக்காக அவங்க நியூஸ் எல்லா இடத்துலேருந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஃபார்வர்ட் பண்ணி எங்களை கூடிய சீக்கிரம் எடுத்துட்டாங்க. 18ஆம் தேதி 2 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்தோம். அதாவது நைட்டு ஒரு 12 மணிக்கு எங்களை வீட்டுக்கு ஆட்சி வந்துவிட்டாங்க. அதுக்காக நியூஸ் தமிழுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் மீனவர் சார்பில். இன்னும் ஏகப்பட்ட மீனவர்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் 6 மாதம் தண்டனை, 9 மாதம் தண்டனை, 10 லட்ச ரூபா ஃபைன் வர கட்ட சொல்கிறாங்க. இன்னும் 100க்கு மேற்பட்ட மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி வரணும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மீனவர் சார்பில். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த நாகப்படகு மீனவர்கள் 2 பேர், அதே போல மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 பேர் என 11 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த ஜனவரி 2ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்டனர். அவர்களை கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று 11 மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில 10 நாட்களுக்கு மேலாகியும் கூட அந்த மீனவர்கள் சொந்த நாடு திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அந்த மீனவர்களுடைய பிரத்யேக காட்சிகளோடு நியூஸ் தமிழ் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தி வெளியான 2 நாட்களிலேயே அந்த பாதிக்கப்பட்ட 11 மீனவர்களையும் சொந்த நாடு அனுப்பியிருக்கிறது இலங்கை அரசாங்கம். செய்தி வெளியிட்டு 2 நாட்களில் சொந்த பகுதிக்கு வந்தது குறித்து அந்த மீனவர்கள் நியூஸ் தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி போதிய அடிப்படை வசதி இல்லாமல் இலங்கை சிறையில் வாடி வந்த 11 மீனவர்களையும் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக விடுவித்து அவர்கள் தாயகம் திரும்பி இருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.